வணக்கம். எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் எழுத்து தேர்வுக்கு எப்படி தயாராகிறதுன்னு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது. இருக்கிற நாட்களில் நீங்கள் என்னென்ன டாபிக்ஸ்லாம் படித்தா வேலை கிடைக்கிற அளவுக்கு மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து கட் ஆஃப் எவ்வளோ வரும், அடுத்து நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக்ஸ் எல்லாமே நான் பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கேன். அதை பார்த்து இந்த பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இருக்கிற நாட்களில் எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எக்ஸாமில் போயிட்டு நீங்கள் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்துருவோம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம், அடுத்து ஃபிசிக்கல், மெடிக்கல், ஃபைனலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இதில் உங்கள் வேலையை தீர்மானிக்கக்கூடியது இந்த ரிட்டன் எக்ஸாம் தான். அதனால் இதை ஃபோக்கஸாக நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன். ரிட்டன் எக்ஸாமில் உங்களுக்கு 4 சப்ஜெக்ட் கேட்பாங்க. அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்தும் 20 கொஸ்டின் கிட்ட கேட்பாங்க. அப்போ டோட்டலாக 4 சப்ஜெக்ட்டுக்கு 80 கொஸ்டின். ஒரு கொஸ்டின் கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கன்னா 2 மார்க். அப்போ டோட்டலாக ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 40 மார்க், அதிகபட்சம் 40 மார்க் வரை ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் எடுக்கலாம். இப்போ டோட்டலாக 4 சப்ஜெக்ட்டுக்கு 160 மார்க். அடுத்து இந்த எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும்னா எம்சிக்யூ டைப்பில் தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது 4 சாய்ஸஸ் கொடுத்துருவாங்க. அதில் எது கரெக்டான ஆப்ஷனோ அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். அடுத்து எக்ஸாமோட லாங்குவேஜ் இங்கிலீஷ்லேயும் எழுதிக்கலாம், தமிழ்லேயும் எழுதிக்கலாம். ஸோ இந்த இமேஜில் பார்க்கிங்களா, இது இங்கிலீஷ் கொஸ்டின், இது தமிழ் கொஸ்டின். இங்கிலீஷ் லாங்குவேஜ் சப்ஜெக்ட் மட்டும் தான் உங்களுக்கு 2 பேத்துக்குமே காமனாக இருக்கும். அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து இதில் நெகட்டிவ் மார்க் உண்டு, 0.25 மார்க் நெகட்டிவ். இதில் நெகட்டிவ் மார்க் இருந்தாலும் நீங்கள் எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணலாம். இந்த எல்லா கொஸ்டினையும் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணும், நெகட்டிவ் மார்க் இருந்தால் எப்படி அட்டன் பண்ணணும்னு நான் அந்த வீடியோலேயே அடுத்தடுத்து சொல்கிறேன். அடுத்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். நீங்கள் எந்த சப்ஜெக்ட்லாம் ப்ரியாரிட்டி கொடுத்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் இப்போ சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் சப்ஜெக்ட்லேருந்து ஆரம்பிங்க. இங்கிலீஷ் சப்ஜெக்டை நல்ல ப்ரியாரிட்டி கொடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆனால் இந்த 4 சப்ஜெக்டில் இருக்கிறதுலே ஈஸி இங்கிலீஷ் சப்ஜெக்ட் தான். அதே மாதிரி சிலபஸும் ரொம்ப கம்மி. இல்லை சார், நான் தமிழ் மீடியம், எனக்கு இங்கிலீஷ்லாம் ரொம்ப சுத்தமாக வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரீசனிங் சப்ஜெக்ட்லேருந்து ஆரம்பிங்க. ரீசனிங் சப்ஜெக்ட்டை நல்லா ப்ரியாரிட்டி கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த 2 தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் டோட்டலாக உங்களுக்கு 80 கொஸ்டின். ஸோ இங்கிலீஷில் 20 கொஸ்டினில் நீங்கள் நல்லா படிச்சிங்கனாலே ஒரு 15 கொஸ்டினுக்கு மேலே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ரீசனிங்கும் அதே மாதிரி தான். நீங்கள் ஃபுல் மார்க்கே எடுக்கலாம். பட் ஒரு 2 கொஸ்டின் தப்பு விடுறீங்கனாலும் 18 கொஸ்டின் கிட்ட நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ இந்த 2 சப்ஜெக்ட்ல இருந்தே நம்ம 40 கொஸ்டின்ல 33 கொஸ்டின் கிட்ட ஆன்சர் பண்ணலாம். அப்போ 33 கொஸ்டின்ங்கிறது எவ்வளோ மார்க்கு? 66 மார்க்கு. இந்த 2 சப்ஜெக்ட்ல இருந்துமே உங்களால் 66 மார்க் கிட்ட ஸ்கோர் பண்ண முடியும். அதனால தான் இந்த 2 சப்ஜெக்ட்டுமே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் கொஞ்சம் சிலபஸ் அதிகமான சப்ஜெக்ட் தான். நீங்கள் நிறையா படிக்க வேண்டியது இருக்கும், நிறையா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரியாரிட்டி 2 மேக்ஸ் அண்ட் ஜிகே நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து ஜிகே ஒரு கடல் மாதிரி நிறையா சிலபஸ்லாம் இருக்கும். ஜிகே ஃபுல்லாக நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னு உள்ள கடலில் போய் மூழ்கிடாதீங்க. இதெல்லாம் செலக்டிவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சூஸ் பண்ணி படிக்கணும். இந்த ஜிகே பகுதியில் நீங்கள் எப்படி செலக்டிவாக படிக்கணும்னு அந்த வீடியோலேயே அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். பட் இதில் செலக்டிவாக நீங்கள் படிச்சிங்கனாலே இதில் ஒரு நல்ல ஸ்கோரை உங்களால் எடுக்க முடியும். ஓகே, இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம எப்படி வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும்னு பார்ப்போம். ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாமில் இங்கிலீஷ் லாங்குவேஜை நம்ம 3 பகுதியாக பிரிச்சுக்கலாம். வொக்காபுலரி, அடுத்து கிராமரு, அடுத்து க்ளோஸ் டெஸ்ட்டுன்னு தனியாக கேட்குங்க. இதில் இந்த 3 டாபிக்ஸ் வொக்காபுலரியிலேருந்து மட்டுமே உங்களுக்கு ஒரு 7 கொஸ்டின், 20 கொஸ்டினில் 7 கொஸ்டின் கிட்ட வருது. இதில் நீங்கள் அந்த வெயிட்டேஜை பாருங்கள். சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்ல வந்து 2 to 4 கொஸ்டின் கிட்ட கேட்குங்க. அப்போ இதை கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். அடுத்து ஸ்பெல்லிங் அண்ட் எரர். அடுத்து இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸில் 1லேருந்து 2 கொஸ்டின் கிட்ட கேட்குங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு ஒரு இதுலேருந்தே வொக்காபுலரியில் 7 கொஸ்டின் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து கிராமர் பார்ட், இதில் உங்களுக்கு 8 கொஸ்டின் கிட்ட கேட்காங்க 20 கொஸ்டினில். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி தான் இந்த வெயிட்டேஜ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது நம்ம இந்த எக்ஸாம்லேயே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த கிராமர் பகுதியில் அதிக வெயிட்டேஜ் எரர் ஸ்பாட்டிங்க்கு தான் வருது. ஸோ இந்த எரர் ஸ்பாட்டிங்கை கொஞ்சம் நல்லா படிங்க. நீங்கள் எல்லா கிராமரும் படிச்சுக்கிட்டீங்கனாலே இந்த எரர் ஸ்பாட்டிங்கை ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து க்ளோஸ் டெஸ்ட்லேருந்து ஒரு 5 கொஸ்டின் கிட்ட கேட்காங்க. க்ளோஸ் டெஸ்ட்டை பொறுத்தவரை இந்த வொக்காப்ஸு, கிராமர் பகுதி இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து ரீடிங் பண்ண தெரிஞ்சதுனாலே இந்த க்ளோஸ் டெஸ்ட்டை உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து ரீசனிங்கில் எவ்வளோ வெயிட்டேஜ்லாம் கேட்காங்கன்னு பார்ப்போம். இதில் உள்ள எல்லா டாபிக்ஸுமே ரொம்ப முக்கியம். இதில் உங்களால் ஃபுல் மார்க்கே ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் எந்த ஒரு டாபிக்ஸையும் இதில் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதில் அதிகப்படியான வெயிட்டேஜ் ஆனாலஜி, அதுக்கப்புறம் நம்பர் சீரிஸ், எண் வரிசை மற்றும் எழுத்து வரிசை, அடுத்து நான் வெர்பல் ரீசனிங்ல இருந்தும் அதிகமான வெயிட்டேஜ் உள்ள மார்க் கேட்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மீதி உள்ள டாபிக்ஸும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. எதையுமே ரீசனிங்கை பொறுத்தவரை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன டாபிக்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் இப்போ தான் நான் படிக்க போகிறேன்னா உங்களுக்கு ரொம்பவே டைம் கன்சியூம் பண்ணும். நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 16 டாபிக் கிட்ட இருக்குது. இந்த 16 டாப்பிக்கும் நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. அதில் வெயிட்டேஜ் அதிகமான டாபிக் உள்ள ஒரு 8 டாபிக் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.
இந்த அதிகமான வெயிட்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் ஒரு 8 டாபிக் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே உங்களால் அந்த 20 கொஸ்டினில் 10 to 12 கொஸ்டின் கிட்ட ஆன்சர் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ், அடுத்து இந்த டைம் அண்ட் ஒர்க்கு, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதில் நான் டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் பாருங்கள், ஒரு வாட்டி வாசிச்சு பாருங்கள். எந்த டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை பார்த்து செலக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்து ஜென்ரல் நாலேஜ் பகுதி. ஜென்ரல் நாலேஜ் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான். ஆனாலும் சிலபஸ் ரொம்ப அதிகம். அதனால நிறைய பேருக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எங்கே போயிட்டு முடிக்கணும்னு நிறைய பேருக்கு இந்த தெரியறதில்ல. ஸோ எஸ்எஸ்சி ஜிடி ரிட்டன் எக்ஸாம் பொறுத்தவரை ஜிகே பகுதியில் சயின்ஸ்லேருந்து நீங்கள் ஆரம்பிங்க. இதில் 3 சப்ஜெக்ட் தான், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இந்த சயின்ஸை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே உங்களால் அந்த 20 கொஸ்டினில் 5 கொஸ்டின் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதில் உங்களுக்கு எல்லா சிலபஸும் படிக்கணும்னு தேவையில்லை. இங்கே சயின்ஸை பொறுத்தவரை பேசிக் சயின்ஸ் தான், நம்ம டே டு டே ஆக்டிவிட்டி சயின்ஸ் தான் கேட்காங்க, லைஃப் சயின்ஸஸ் தான் கேட்காங்க. அதனால கம்மியான சிலபஸ் தான், கம்மியான நேரத்துலையும் இந்த 5 மார்க்கை உங்களால் கவர் பண்ண முடியும். 20 கொஸ்டினில் 5 கொஸ்டினை கவர் பண்ண முடியும். ஸோ அதற்கான வெயிட்டேஜ் நான் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அதனால இந்த பேசிக் சயின்ஸை கொஞ்சம் நல்லா ப்ரியாரிட்டி கொடுத்து படிங்க. ஸோ அடுத்து உள்ளது எல்லாமே சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்டு. இப்போ ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை 3 டாபிக் உண்டு, அதுக்கான வெயிட்டேஜ் கொடுத்துருக்கேன். இதில் முக்கியமாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது மாடர்ன் இந்தியா, இந்த ஐரோப்பியர்கள் வருகை, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இது சார்ந்த டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் அதிகமான கேள்விகள் வரதான் செய்யுது. அடுத்து எக்கனாமி, பொருளாதாரம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி தான். இந்த எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை எஸ்எஸ்சி ஜிடியில் உங்களுக்கு 2 பிரிவாக பிரித்து கேட்காங்க. ஒன்று புக்கில் உள்ள கொஸ்டின்ஸும் கேட்காங்க, அடுத்து அதிகப்படியான கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு கொஸ்டின் வருது. இப்போ எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ்னால் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருப்பாங்க, அது ரிலேட்டடாக கேட்பாங்க. ஸோ எக்கனாமிலே ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரி ஜிஎஸ்டி எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, இந்த வருஷத்துக்கான பட்ஜெட்டில் டிஃபென்ஸுக்கு ஒதுக்குனா பட்ஜெட் எவ்வளவு, இது மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு வரலாம். அடுத்து இந்திய அரசியலமைப்பு பொறுத்தவரை இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டாபிக் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் அதிகமாக இதில் கேட்காங்க. அடுத்து புவியியல் சப்ஜெக்டை பொறுத்தவரை இந்தியன் ஜியோகிராஃபிலேருந்து அதிகமான கேள்விகள் வருது. ஸோ ஜியோகிராஃபிலேருந்து மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஜிகே ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரிவர்ஸ் சம்மந்தமான கொஸ்டின்ஸு, டேம்ஸு அண்ட் அதில் உள்ள ப்ராஜெக்ட்ஸு. ஓகே, அதனால் இது ரிலேட்டடாகவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த சோசியல் சயின்ஸை பொறுத்தவரை செலக்டிவாக இப்படி தான் நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கணும். எல்லாத்தையும் உட்காந்து படிச்சிங்கன்னா டைம் இருக்காது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அடுத்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர், கலை மற்றும் கலாச்சாரம்னு ஒரு டாபிக் இருக்குது. இது முழுக்க ஸ்டாட்டிக் ஜிகே ரிலேட்டடாக தான் கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து மீதி உள்ளது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே தான். ரீசெண்டாக விருதுகள் நிறைய வழங்கியிருப்பாங்க, அது ரிலேட்டடாக படிச்சுக்கோங்க. அடுத்து கேலண்ட்ரி அவார்ட்ஸ் சம்மந்தமாக கேட்பாங்க இந்த டாப்பிக்லேருந்து. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், ஒரு வாட்டி நீங்கள் வாட்ச் பாருங்கள். அடுத்து ஸ்போர்ட்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேலேருந்து கொஸ்டின் வரும், கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து இதில் கொஸ்டின்ஸ் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கரண்ட் அஃபேர்ஸில் உங்களுக்கு விம்பிள்டனில் இப்போ இந்த வருஷம் யார் வின் பண்ணான்னு கேட்பாங்க. இப்போ ஸ்டாட்டிக் ஜிகேலேருந்து இந்த ஸ்போர்ட்ஸில் கொஸ்டின் கேட்கணும்னா ஆர்க் டிராஃபி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது, ராமானுஜன் டிராஃபி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது, இந்த மாதிரி கேட்குறது ஸ்டாட்டிக் ஜிகே ரிலேட்டடான ஸ்போர்ட்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸை கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் டாபிக்ஸு. இந்த ஜென்ரல் நாலேஜை பொறுத்தவரை என்னென்ன டாபிக்ஸு எவ்வளோ வெயிட்டேஜில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாமுக்கு படிக்க உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளுடைய ஆல் இன் ஒன் டிஃபென்ஸ் கோர்ஸில் எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணி வீடியோஸாக கொடுத்துருக்கோம். இந்த கோர்ஸில் உள்ளதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், ஃபுல் சிலபஸையும் நீங்கள் கவர் பண்ணிடலாம். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டடி மெட்டீரியலும் இந்த கோர்ஸ் கூட உங்களுக்கு வந்துடும். கோர்ஸோட ஃபீஸ் 500 ரூபாய் வரும். கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கோர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பி வைப்பாங்க. டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உடனே ஜாயின் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ எழுத போகிற எக்ஸாமுக்கு கட் ஆஃப் எவ்வளோ வரும்னு நான் ஒரு ஐடியா கொடுத்துருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வருஷமும் போட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கட் ஆஃபை நீங்களே ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். இப்போ நான் டேட்டாஸ் எல்லாம் கொடுக்குறது ஆல் ஓவர் இந்தியா உள்ள டேட்டாஸ் தான், ஏன்னா அதோட டேட்டாஸ் தான் எக்ஸாக்டாக இருக்குது. ஸோ அதை வச்சே நீங்கள் போட்டியெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. 2022 எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்கு டோட்டல் வேகன்சி 50,187 வந்தது. இதுக்கு அப்ளை பண்ணவங்களோட எண்ணிக்கை 53 லட்சம் பேர் கிட்ட அப்ளை பண்ணாங்க. அப்போ ஒரு போஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட 107 பேர் போட்டி போட்டாங்க. இதுதான் ரேஷியோ, இவ்வளோ போட்டி இருந்திருக்கு. அடுத்து 2023 to 24 ரெக்யூர்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் வேகன்சி கம்மியாக போட்டாங்க. அடுத்து ஃபைனலாக 46,617 வேகன்சி, கொஞ்சம் வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணவங்களோட டோட்டல் மொத்த எண்ணிக்கை 47 லட்சம் பேர். அப்போ இதுக்கு ஒரு போஸ்டிங்க்கு கிட்டத்தட்ட 102 பேர் போட்டி போட்டாங்க. இதுதான் ரேஷியோ. இந்த ரெண்டு இதுக்கும் பார்த்தீங்கன்னா 2020 கொஞ்சம் அதிகம் பேர் தான் போட்டி போட்டிருக்காங்க. இப்போ 102ங்கிறப்போ இங்கே கம்மியாக தான் ஆயிருக்கு. ஆனால் கட் ஆஃப் வைஸாக பார்க்கும்போது நான் இப்போ அன்ரிசர்வ்ட் கேட்டகரி கட் ஆஃப் மட்டும் எடுத்துக்கிறேன். ரெண்டுத்துக்குமே அன்ரிசர்வ்ட் கேட்டகரி கட் ஆஃப் மட்டும் ஆல் ஓவர் இந்தியாவில் எடுக்கிறேன். இங்கே 2022 அன்ரிசர்வ்டில் நீங்கள் 55 மார்க் எடுத்தாலே வேலை கிடைச்சிது. பட் இங்கே இப்போ அப்படி இல்லை, கட் ஆஃப் இன்னும் வரல. பட் அந்த கட் ஆஃபோட இதெல்லாம் பார்க்கும்போது அன்ரிசர்வ்ட ஒரு 80 கிட்ட எடுத்தால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அளவில் இருக்குது.
அப்போ இங்கே கட் ஆஃப் எவ்வளோ வேரியேஷன் ஆயிருக்குன்னு பாருங்க. 25 மார்க் கிட்ட வேரியேஷன் ஆயிருக்கு. அதிக அளவில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் தான் எழுத அலோவ் பண்ணாங்க. பட் 2023 24 இப்போ எழுதுறதுல தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த 2 லாங்குவேஜுமே எழுதுனாங்க எக்ஸாமுக்கு. ஸோ நெகட்டிவ் மார்க்கும் கம்மி பண்ணியிருந்தாங்க. 0.25 மார்க்கு நெகட்டிவ் மார்க்கை கம்மி பண்ணியிருந்தாங்க. அதனால இந்த 2023 ரெக்யர்மெண்ட்டில் அதிகமான அளவுக்கு கட் ஆஃப் வந்திருக்கு. ஓகே, இப்போ 24 to 25 இப்போ எழுத போகிற எக்ஸாமுக்கு எவ்வளோ போட்டி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு வேகன்சி 39,481 வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியா எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க? கிட்டத்தட்ட 52 லட்சம் அப்ளிகேஷன் வந்திருக்கு. இது நிறைய பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு போஸ்டிங்க்கு போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 133 பேர் போட்டி போடுறாங்க. ஸோ இந்த 2 இதை விட இங்கே கொஞ்சம் அதிகமாக தான் வந்திருக்கு. அப்போ மார்க் எவ்வளோ எடுக்கணும், எவ்வளோ போட்டி இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு புரிதலுக்காக தான் இந்த டேட்டாஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். கட் ஆஃபை பொறுத்தவரை எப்போதுமே நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் சேஃப் ஸ்கோரா ஸோ அந்த இதில் ஒரு 80 கொஸ்டினுக்கு 45 கொஸ்டின் கிட்ட நீங்கள் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க, கரெக்டாக ஆன்சர் வர மாதிரி. ஸோ இது சேஃபாக எப்படி உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். அதனால் 45 கொஸ்டின் போட்டிங்கன்னா 90 மார்க்கு. ஸோ 160க்கு 90 மார்க் எடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு கிடைச்சிரும். பட் நான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன், எனக்கு வந்து சிஎஸ்எஃப் இந்த மாதிரி போஸ்டிங் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 60 கொஸ்டின் கிட்ட நீங்கள் ஆன்சர் பண்ண பாருங்கள். ஸோ 60 கொஸ்டின்னா 120 மார்க்கு. ஸோ இந்த மார்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் விரும்பிய ப்ரிஃபரன்ஸுக்கு உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். கட் ஆஃப் நான் இவ்வளோ சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இதை விட கம்மியாக வரலாம், அதிகமாக வரலாம். பட் வந்து நீங்கள் சேஃபாக ஒரு நல்ல மார்க் எடுக்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நான் இங்கே ப்ரூஃபோடே காமிச்சிட்டேன், எவ்வளோ போட்டி இருக்குது அப்படின்னு நான் இங்கே காமிச்சிருக்கேன். அதை பார்த்தே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோங்க, நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களை பார்த்து எவ்வளோ பேர் இந்த போஸ்டிங்க்கு போட்டி போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸாமில் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். நிறைய பேருக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாமல் தான் SSCGD எக்ஸாமில் நேரம் பத்தல, நிறையா கொஸ்டினை நான் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம்னா 60 நிமிஷத்தில் 80 கொஸ்டினை ஆன்சர் பண்ணணும். அதாவது ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் 45 செகண்டில் ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் 80 கொஸ்டினே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இது எல்லாராலையும் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஏன்னா நிறைய ப்ராக்டிஸ்லாம் தேவைப்படும். நிறைய பேர் என்கிட்டே சொல்லுவாங்க, சார் ஃபுல்லாக டைம்லாம் நம்மளுக்கு எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு. ஸோ அவங்களுக்குலாம் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கோல் எவ்வளவு, நான் எவ்வளோ மார்க் எடுக்கணும். இப்போ நான் சொல்லியிருந்தேன் 45 கிட்ட கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும். ஸோ எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எனக்கு 45 கொஸ்டினும் கிளியர் கட்டாக நான் ஆன்சர் பண்ணணும். ஸோ இதுக்கு நான் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு பாதி ஸ்ட்ரெஸ் போயிடும். எனக்கு 80 கொஸ்டினும் அட்டன் பண்ண தேவையில்லை, எனக்கு தேவை இவ்வளோ மார்க்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் அட்டன் பண்ணணும். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி நான் சிஎஸ்எஃப் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன், அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கொஸ்டின் அப்படின்னு 60 கொஸ்டினுக்கு நான் கிளியர் கட்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு செட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் புரிஞ்சுக்கிட வேண்டியது 80 கொஸ்டினுமே நான் ஆன்சர் பண்ணணும்னு தேவையில்லை, எனக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ எனக்கு நல்ல ப்ராக்டிஸ் எல்லாம் வரும், இந்த மேனேஜ்மெண்ட்லாம் நல்லா பண்ணிடுவேன்னா நீங்கள் தாராளமாக 80 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். பட் வந்து எனக்கு டைம் மேனேஜ் பண்ண முடியலன்னு சொல்கிறவங்க இந்த கோலை ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வைங்க, அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, இப்போ எக்ஸாமில் நீங்கள் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த எக்ஸாமில் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸாம் ஆர்டர்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே இந்த டைமை கொஞ்சம் ஈஸியாக உங்களால் மேனேஜ் பண்ண முடியும், எல்லா கொஸ்டினையும் ஆன்சர் பண்ண முடியும். எக்ஸாமில் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் சப்ஜெக்ட்லேருந்து ஆரம்பிங்க எக்ஸாம் எழுத. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய பிரெயினை வார்ம் அப் பண்ணும். எப்படி நீங்கள் எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணி அதுக்கப்புறம் ரன்னிங் ஓட ஆரம்பிக்கிங்களோ, அதே மாதிரி எக்ஸாமில் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக படபடப்பாக இருப்போம். அப்போ எடுத்தோடனே நீங்கள் ரீசனிங்கோ இல்லை மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் உள்ளே போனீங்க அப்படின்னா கரெக்டாக வரக்கூடிய ஆன்சர் கூட நம்மளுக்கு தப்பாக வந்துடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பிரெயினை வார்ம் அப் பண்ணுறதுக்கு நம்ம இங்கிலீஷ் சப்ஜெக்ட்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப சிலபஸும் ஈஸியாக இருக்கும், சில கொஸ்டினே ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணலாம், நிறைய மார்க்கும் உங்களால் எடுக்க முடியும். ஜிகே சப்ஜெக்ட்டும் நிறைய பேர் பண்ணுவாங்க, அப்படியும் பண்ணலாம், டைமு கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கும். ஆனால் இங்கே வந்து சிலபஸ் அதிகம், உங்களுக்கு திடீர்னு ஒரு மார்க்கு கம்மியானாலும் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸு அடுத்தடுத்து எழுதுறதுக்கு கம்மியாயிரும். அதுக்காக தான் ஈஸியாக அட்டன் பண்ணுற சப்ஜெக்ட்டு, அதிகமாக மார்க் எடுக்கக்கூடிய சப்ஜெக்டான இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேன். இங்கிலீஷை கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இங்கிலீஷை விட்டுட்டு வந்துடுறீங்க. இப்போ தமிழ்லேயே எழுதலாம் அப்படின்னு எக்ஸாமுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ கட் ஆஃப்ங்கிறது அதிகமாக தான் வரும். டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு போலீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் இந்த எக்ஸாம் எழுதுவாங்க. அவங்க கூடலாம் போட்டி போட்டு நீங்கள் நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ் தான் ஒரு சரியான ஆயுதம். இந்த ஒரு ஆயுதத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அதான் கொஸ்டின் பார்த்தேன். இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்தவரை அந்த 20 கொஸ்டினுமே நீங்கள் அதிகபட்சம் 13 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம். நார்மலாக சராசரியாக ஒரு 10 நிமிஷத்துலேயே கம்ப்ளீட் பண்ணிடலாம் 20 கொஸ்டினுமே. ஒரு கொஸ்டினுக்கு ஆவரேஜாக 30 செகண்ட் தான் டைமே எடுக்கும்.
ஸோ இங்கிலீஷ்லாம் முடிச்சுட்டு ரெண்டாவது ரீசனிங் போங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜ்லாம் நல்லா தான் எழுதியிருக்கோம். அடுத்து ரீசனிங் போகும்போது உங்கள் பிரெயின் எல்லாமே தயாராக இருக்கும். அப்போ என்ன சம் போடுறோமோ அது எல்லாமே ஈஸியாக நம்மளுக்கு ஆன்சரை கொண்டு வந்துடும். ஸோ ரீசனிங்க்கு நீங்கள் கொஞ்சம் நல்ல டைம் எடுத்து, ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம்னாலும் நீங்கள் டைம் எடுத்து பண்ணலாம் அதிகபட்சம். ஓகே, 15 to 20 நிமிஷத்தில் நீங்கள் 20 கொஸ்டினுமே ரீசனிங்கில் அட்டன் பண்ணிடலாம். ஸோ ரீசனிங் முடிச்சுட்டு ஜிகே வாங்க. ஸோ ஜிகேல உங்களுக்கு 5 to 10 நிமிஷத்துல 20 கொஸ்டினே அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஜிகேக்கும் ஒரு கொஸ்டினுக்கு 30 செகண்ட் அப்படின்னு ஆவரேஜ் வச்சு பாருங்கள், 10 நிமிஷம் ஒரு அதிகப்படியாக. அதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு இருக்கிற மிச்ச டைமில் ஒரு 20 நிமிஷம் கிட்ட டைம் இருக்குதுன்னா அந்த 20 நிமிஷத்தில் ஆப்டிடியூட் போடுங்க. இப்போ உங்களால் இந்த ஆப்டிடியூட் எல்லாமே எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கரெக்டாக பண்ண முடியும். இப்போ தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நான் கொடுக்குற ஒரு சஜஷன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வேலை கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் மார்க் எடுக்கலாம். அடுத்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது, நெகட்டிவ் மார்க் இருந்ததுனாலே அந்த எக்ஸாமில் நம்ம எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. பட் இந்த எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமை பொறுத்தவரை நீங்கள் எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணலாம். இப்போ இதில் நெகட்டிவ் மார்க் எவ்வளோன்னு பாருங்கள், 0.25 மார்க் நெகட்டிவ் மார்க். அப்போ கரெக்டாக ஆன்சர் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க கொடுக்குற மார்க் ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் கொடுக்காங்க. இதில் நெகட்டிவ் மார்க் படி பார்த்தோம்னா ப்ராபபிலிட்டி 1/4, அதாவது 4 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் கரெக்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் நம்ம நிகழ்தகவு அப்படின்னு சொல்லுவோம். அதுபடி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு 10 கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, அதில் ஒரு 8 கொஸ்டின் உங்களுக்கு தப்பாகவே போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஃப்ளூக்கில் 2 கொஸ்டின் கரெக்டாக வந்தாலும் உங்களுக்கு 2 கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் கிடைக்குது? 4 மார்க் கிடைக்குது. இல்லை 8 கொஸ்டின் நீங்கள் தப்பாகவே ஆன்சர் பண்ணியிருந்தாலும் நெகட்டிவ்ல மார்க்கில் போனாலும் ஸோ 8 கொஸ்டினுக்கும் எவ்வளோ மார்க் மைனஸ் ஆகும்? 2 மார்க் கிட்ட உங்களுக்கு மைனஸ் ஆகுது. அப்போ பாசிட்டிவாக நம்மளுக்கு 4 மார்க் கிடைக்குது, நெகட்டிவாக 2 மார்க் மைனஸ் ஆகுது. அப்போ இந்த 10 கொஸ்டினுக்கு நம்மளுக்கு 2 மார்க் பாசிட்டிவ்ல தான் போகுது. அப்போ நீங்கள் இந்த மாதிரி எல்லா கொஸ்டினுமே இதில் அட்டன் பண்ணாலும் உங்களுக்கு பாசிட்டிவ்ல மார்க் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது வந்து எல்லா இடத்துக்கும் நீங்கள் எல்லா கொஸ்டினுக்கும் நான் இப்படி சும்மா ஆன்சர் பண்ணிடுவேன்னு ஆன்சர் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு கோலை டார்கெட் பண்ணுங்கள். 45 கொஸ்டின் அட்டன் பண்ண போகிறேன்னா அந்த 45 கொஸ்டினுமே கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள கொஸ்டினை சும்மா ஃப்ளூக்கில் நீங்கள் அடிச்சு விடலாம், எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணி ஃப்ளூக்கில் அடிச்சு விடலாம். பட் இந்த 45 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணுங்கள். என் டார்கெட்டு 60 மார்க் எடுக்க போகிறேன்னா 60 கொஸ்டினும் கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி உள்ள கொஸ்டினுக்கு இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த சிலபஸ் பிடிஎஃபை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த பிடிஎஃப்லேயே நான் உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்னு, என்னென்ன டாபிக்ஸ் நீங்கள் படிக்கணும், அதுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் ஜிடி அப்படின்னு மட்டும் டைப் பண்ணி அனுப்புங்க. இந்த மெசேஜ் பண்ண பிறகு இந்த பிடிஎஃபை உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே பிடிஎஃபாக அனுப்பி விட்ருவாங்க. இதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஃபென்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய அப்டேட்டை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு வீடியோ போடணுன்னாலும் நம்மளுடைய கமெண்ட்டில் கேளுங்க. நிறைய பேர் அதை கேட்கும் போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். எக்ஸாமுக்கு நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.